ஆனால் அண்ணாமலை தான் ரசமலாய் அல்ல, அவர் ஒரு எரிமலை என்பதை காண்பிக்க இருக்கிறார் கூடிய விரைவில். எப்படி ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு விரல் கொடுக்கிறாரோ, கண்ணில் விரல் கொடுத்து ஆட்டுறாரோ, அதே மாதிரி உத்தவ் தாக்கரே ராகுல் காந்திக்கு விரல் கொடுத்து ஆட்டுறாரு. மகாராஷ்டிரா அரசியலில் காங்கிரசும் உத்தவ் தாக்கரேயும் தனியாகிவிட்டார்கள். பராசக்தி படத்தினால் காங்கிரஸ் திமுக முறிவு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. காரணம், பீகார் தேர்தல் நடந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேஜஸ்வி சூர்யாவுக்கு சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாது. இவர் பாட்டில் கிளம்பி வியட்நாம் போயிட்டாரு, டர்க்கி போயிட்டாரு. இன்னைக்கு இவர் வியட்நாம் போயிட்டாரு. இது என்னங்க, அவருக்கு அரசியல்வாதியா இல்ல ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா? விஜய் தமிழ்நாடு போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. தமிழ்நாடு போலீஸ் விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருது. தமிழக அரசாங்கம் ஒரு மாபெரும் சதி செய்தது என்று தான் விஜய் நம்புகிறார். கரூர் கேஸ்லேயே இன்னொரு கேஸ் வந்துடுச்சு. இப்போ அரசியல் ரீதியாக திமுகவை பழி வாங்குகிறது காங்கிரஸ். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ஹாப்பி பொங்கல் சார். தேங்க்யூ சேம் டு யூ சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த மும்பை போயிட்டு ஏதோ பேசிட்டு வந்துட்டாப்ல. அதாவது மும்பை இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்ற மாதிரி. ராஜ் தாக்கரே ஏன் சார் அந்த அளவுக்கு கொந்தளிச்சு நீங்க வந்தீங்கன்னா வேட்டி அவுத்துருவோம் அப்படி இப்படின்லாம் ரொம்ப வஸ்டா பேசியிருக்காரு. எதனால சார் அந்த அளவுக்கு? ராஜ் தாக்கரே சொன்னது மிக மிக தவறு. அதற்கு சீமான் ஆதரவு தந்திருக்கிறார் அண்ணாமலைக்கு. அது வரவேற்கத்தக்கது. அண்ணாமலை பேசியது சரியான உண்மைத்தான் பேசியிருக்கிறார். இட்ஸ் ஃபைனான்சியல் கேபிட்டல், இன்டர்நேஷனல் சிட்டி, மில்லினியம் சிட்டின்னு சொல்லியிருக்காரு. தப்பே கிடையாது. ஏன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல 2000 வருடத்தின் பொழுது 25 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு தீர்மானம் போட்டார்கள், மில்லினியம் டெவலப்மெண்டல் கோல், MDG என்று. அதை மேற்கோள் காட்டித்தான் அண்ணாமலை பேசியிருக்கிறார். தமிழ் ஓட்டு கேட்கும் பொழுது இந்தியிலும் பேசினார், மும்பையில். இப்போ தேவேந்திர பட்னவிஸ் நன்னா பதில் சொல்லிட்டார் அண்ணாமலைக்கு ஆதரவாக. முதலமைச்சர், மகாராஷ்டிரா முதலமைச்சர். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் தான் மும்பையில் பொது தேர்தல் நடக்கிறது. கார்பரேஷன் 27 கார்பரேஷன் நடக்குது. பாஜக அமோக வெற்றி பெறும் என்று தான் சொல்லுகிறார்கள், கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் 19 தான், 20 தான் ஆயிருக்குது. இது மட்டும். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் தோத்து போயிடுவாங்க. எப்படி ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு விரல் கொடுக்கிறாரோ, கண்ணில் விரல் கொடுத்து ஆட்டுறாரோ, அதே மாதிரி உத்தவ் தாக்கரே ராகுல் காந்திக்கு விரல் கொடுத்து ஆட்டுறாரு. மகாராஷ்டிரா அரசியலில் காங்கிரசும் உத்தவ் தாக்கரேயும் தனியாகிவிட்டார்கள். ஒன்னும் கண்டெஸ்ட் பண்ணல. ஆனால் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே தோத்து போடுவாங்க. கம்ப்ளீட் டெசிமேஷன். அதை ஏக்நாத் ஷிண்டே மேற்கோள் பார்த்து வருகிறார். அவன் அடிச்சு போட்டு நொறுக்கி விட்டுறாங்க அவங்கள. அந்த ஆத்திரத்தை தான் அண்ணாமலை மேல கோபம். ஏன்னா அண்ணாமலை கூறியது சரி. குறைந்தது 1965 குறைந்த 50 வருடங்களாகவே 60 வருடங்களாகவே ராஜ் தாக்கரேனுடைய தகப்பனார் பால் தாக்கரே அதாவது தத்தெடுத்த தகப்பனார் ஆன்டி தமிழ்நாடா இருக்கிறதுனால, ஒருவேளை அந்த ஆன்டி தமிழ்நாடு ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி கோஆர்டினேட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அந்த அண்ணாமலை பேசினதை உசுப்பி விட்டார்கள். அந்த உசுப்பி விட்டதை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மிக சிறப்பாக பதில் சொல்லி வெளில வந்துட்டார். நோ, பால் தாக்கரேக்கு ஒரு மாபெரும் இன்னல் என்ன என்று கேட்டால், அதாவது ராஜ் தாக்கரேக்கு அவங்க தோத்து போடுவாங்க. அதனால தான் வளர்றாரு அவர். அந்த சாம்னாங்கிற ஒரு பத்திரிகை ஒன்று இருக்குது, முரசொலி மாதிரி. அங்க சாம்னா, அந்த சாம்னாங்கிறது உத்தவ் தாக்கரேவுடைய மவுத் பீஸ். அதுல அண்ணாமலை கண்டபடி எதிர்க்க ரசமலாய் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை தான் ரசமலாய் அல்ல, அவர் ஒரு எரிமலை என்பதை காண்பிக்க இருக்கிறார் கூடிய விரைவில். தமிழக அரசியல் மிக 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 குழம்பி இருக்கிறது. இதை குழப்பி விட்டவர்களுடைய 3-4 முக்கியஸ்தர்கள் யார் என்று கேட்டால் ராகுல் காந்தி ஒத்தர், இரண்டாவது பிரவீன் சக்கரவர்த்தி, மூன்றாவது திருச்சி வேலுசாமி. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா எல்லாம் குழம்பி இருக்கு. எல்லா சைடும் குழம்பி இருக்கு. இது
தேர்தலுடைய வெற்றியை பாதிக்கும். இந்த குழப்பமான நிலை இருந்தால் என்னுடைய கணக்கு, நீங்க ஓட்டு பர்சன்டேஜ் வேண்டாம், சீட் ஷேரிங் வேண்டாம், கூட்டணி ஆட்சி வேண்டாம், எதுவா இருக்கட்டும் தொங்கு சபையில் தான் கொண்டு நிற்கும் என்று என்னுடைய கணக்கு. என்னுடைய கணக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. நேத்தி பாருங்க, அந்த பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன்ல அந்த சிவகார்த்திகேயன் வந்தது ஒரே குழப்பி விட்டுருது. அது 2 நாள் முன்னாடி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி ட்வீட் பண்ணுவாரான்னு பண்ண மாட்டான்னு தெரியாது. எல்லாரும் சொல்றாங்க ராகுல் காந்தி ட்வீட் பண்ணதுனால வந்தது. கிடையாது. நான் விசாரித்த மட்டில் 2 நாட்களுக்கு முன்னதாகவே சிவகார்த்திகேயனுக்கும் அந்த பராசக்தி டீமுக்கு சொல்லிட்டாங்க. அவங்க சைலண்டா இருந்தாங்க. இங்க வந்த உடனே எல்லாருக்கும் பரபரன்னு ஆயிடுச்சு. இது சினிமா உலகத்துறையில் இருப்பவர்களுக்கு தெரிகிறது, அரசியலில் இருந்து டெல்லியில் இருந்தவர்களுக்கு தெரிந்தது. ஆனா இவ்வளவு இம்பாக்ட் இருக்கும்னு யாரும் கவனிக்கவே இல்லை. இதுக்கு நரேந்திர மோடிக்கு சம்பந்தமே கிடையாது. எல் முருகன் தான் அனுப்பிச்சார். அவர் மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால he thought he can invite them. ராகுல் காந்தி தப்பா புரிஞ்சு, எல்லாமே தப்பு. 20 வருஷத்துல புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. இது வழி புரிஞ்சுக்கல. மூக்க விட்டாரு, முடிஞ்சு வச்சுக்காத. அந்த மூக்க விட்டதுனால வந்த வம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுறது விக்ரம். இங்க என்னதான் நடக்க போறது ஒருத்தருக்குமே தெரியாது. போக போக பாத்தீங்கன்னா நிலைமையெல்லாம் வெறும் மாறுதலாகத்தான் இருக்கிறது. தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வேன். சார், இப்ப பார்த்தோம்னா இப்ப பராசக்தி படம் வந்து இப்போ திமுக வந்து எடுத்து கொண்டாடலாம்னு நினைக்கும் போது இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இந்த பராசக்தி படத்தை? எது எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தன்னுடைய உறவை வெட்டி கொள்ள வேண்டிய அளவுக்கு ஆகிவிட்டது. 18ஆம் தேதி தமிழக காங்கிரஸ்காரர்களை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி டெல்லிக்கு அனுப்பி அழைப்பு விட்டிருந்தார்கள். அந்த மீட்டிங் இப்பொழுதுதான் கேன்சல் ஆகிவிட்டது. அந்த கேன்சல் ஆனதுலேருந்து என்ன ஒரு சிக்னல் போறதுன்னா விக்ரம், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு தயாராகி இருக்கிறது. அவங்க 3 இலாக்கா கேட்கிறாங்க: பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எப்படி ஐயா கருணாநிதி அவர்கள் 2009 சென்னையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இலாக்காக்களை மன்மோகன் சிங்கிடம் இருந்து கேட்டாரோ அதை நினைவுபடுத்துகிறார் ராகுல் காந்தி சில முக்கிய தலைவர்களிடம். நாங்க சப்மிட்டிவா இருந்தோம் அப்போ 2009ல 16-17 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நாங்க உங்களுக்கு டிக்டேட் பண்றோம் ராகுல் காந்திக்கு ஒரு இருமாப்பு வந்து காமிக்கிறார். அப்படி இதுல திமுக குழம்பு இருக்குது. கூட்டணி ஆட்சி என்பதை முதலில் தமிழகத்தில் வர வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அதன் மூலமாக சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். எது எப்படி மு.க. ஸ்டாலின் எதிர்பார்க்கிறார், எதிர்கொள்ள போகிறார் என்பதெல்லாம் பார்த்தா இருக்கும். பராசக்தி படத்தினால் காங்கிரஸ் திமுக முறிவு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. காரணம், இந்திரா காந்தி அம்மையாரை போன்றி ஒரு ஹிந்தி அராக்கி என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது ராகுல் காந்தியிடம் காண்பிக்கப்பட்டது. இதை வைத்து ராகுல் காந்தி ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா இது பாருங்க, எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட், விரோதிக்கு விரோதிய நண்பங்கிற மாதிரி டடால்னு சிவகார்த்திகேயன் அங்க போயிடவே எல் முருகன் வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க இப்ப வந்து திமுகவுக்கும் பாஜகவிற்கும் நெருங்குகிறது உறவு என்று டிவிக்காரங்க சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்லுது திமுகவும் பாஜக ஒன்னாயிடுச்சுன்னு. ஆக மொத்தம் காங்கிரசும் திமுகவும் வந்து ஒன்னாயிடுச்சு. இது இப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்கு பாத்துல. இந்த சிவகார்த்திகேயன் வந்ததுனால ஏடிஎம்கே கொஞ்சம் கவலைப்படுறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து மதுரையில் அந்த கூட்டத்தை வச்சுக்காதீங்க, திருப்பரங்குன்றத்துக்கு போகக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னுட்டு இன்னைக்கு செய்தி எல்லாம் வந்திருக்குது. அது காத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு போயிடுமோன்னுட்டு. என்னைக்கான ஒரு நாள் அமித்ஷாவோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ திருப்பரங்குன்றம் போவாங்க. அது ஒரு பெரிய பிரிக்ஷனை உண்டாக்கும். காங்கிரஸ்ல பராசக்தி பிரிக்ஷனை உண்டாக்கியிருக்கு. ஆக 3 கட்சிகளிலும் ஒரு மாபெரும் குழப்பம் இருப்பதனால் தமிழக வாக்காளர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஒரு தெளிவு ஏற்படவில்லை. எப்பொழுதுமே தேர்தலுக்கு 2 மாதத்திற்கு முன்பதாக தெளிவு ஏற்படும். இப்பொழுது குழப்பம் இருப்பதனால் சட்டசபை குழப்பத்தில் தான் முடியும் என்று கருத்து தெரிவிக்கிறார்கள் பலர்.
ஓகே சார். சார் இப்போ வந்து விஜய் கட்சியோட வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து 2026 ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா என்ன? இருக்கோ இல்லையோ, வாக்காளர்கள் இடையே ஒரு சாய்ஸ் கிடைச்சிட்டு இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே தாவேக்கான்னுட்டு. ம். அப்போ அவங்களுக்கு ஒரு 33% ஆயிடுச்சே, ஓட்டு பிரிஞ்சிருமே. அப்ப யாருக்குமே வராது. ம். இது இது வந்து ஒரு குழப்ப நிலை என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேனே, அதற்கு மூல காரணம் ராகுல் காந்தி அவர்கள் தான் என்று தமிழக திமுகவினர் நம்புகிறார்கள், எண்ணுகிறார்கள். காரணம், அவருக்கு தமிழகத்தில் நடப்பது புரியவில்லை, தெரியவில்லை. அடிக்கடி அவர் ஃபாரின் போயிடுறாரு. இன்னைக்கு சாயங்காலம் வியட்நாம் போறாரு. 3வது தடையா போறாரு 10 நாள்ல. அங்க என்ன குடும்பம் இருக்கா, குட்டி இருக்கா, குழந்தை இருக்கா, பேத்தி இருக்கா, பேரன் இருக்கான்னு ஒண்ணுக்கும் தெரியல. எதுக்கு போயிட்டு இருக்கா? இது நடுவில் தமிழகம். பீகார் தேர்தல் நடந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேஜஸ்வி சூர்யாவுக்கு சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாது இவர் பாட்டில் கிளம்பி வியட்நாம் போயிட்டாரு, டர்க்கி போயிட்டாரு. இன்னைக்கு இவர் வந்து வியட்நாம் போயிட்டாரு. இது என்னங்க, அவருக்கு அரசியல்வாதியா இல்ல ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா? இதுதான் ஒரு குழப்பமா இருக்குது. இப்போ முதல்ல கரூர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இப்ப பராசக்தி ஜனநாயகன் குழப்பத்தை ஏற்படுத்தது. நேற்று எல் முருகனும் அவர் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுட்டு அதுல சிவ கார்த்திகேயனை கூப்பிட்டதுனால அது ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. ராஜா வந்து என்ன சொல்றாரோ தெரியல. இன்னைக்கு மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டிருக்கிறத பார்த்தா குழப்பம் இருக்க தெரியுது. ஸோ எல்லாத்தையும் நேற்று பாருங்க விக்ரம், இளையவாதம் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சி விவாதத்தில் நமிகா குமார் ஆங்கரா இருந்து மாடரேட் பண்ற இடத்துல பல கட்சி தலைவர்கள் இருந்தார்கள். திமுகவிலிருந்து சரவணன் இருந்தார், பாஜகவிலிருந்து பிரதீப் பண்டாரி இருந்தார், ஆனந்த் ரங்கநாதன் என்பவர் இருந்தார், சேகர் ஐயர் என்பவர் இருந்தார். இந்த 4 பேர் விருந்தத்துல ரொம்ப குழம்பி பயந்து போய் அந்த சரவணன் பதில் சொல்ல முடியாது, திக்குமுக்காடினார். எதுக்காக ராகுல் காந்தி ட்வீட் போட்டான்னு கேட்டா ஏதோ சொல்றாரு அவர் பாட்டில், நீதி, சமூக நீதி, ஈவி ராமசுவாமி நாயக்கர் அப்படி இப்படின்னு சொல்லி 1965 அது பராசக்தி படத்தை கலைஞர் எழுதினார். கலைஞர் எழுதினதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த கலைஞர் எழுதியிருந்தா கூட மகளே வா, நல்வரவு தா என்னவெல்லாம் எழுதினார் அவர் வச்சனம், இந்திரா காந்தி பார்த்து. ஆனா இதுல இந்திரா காந்தி இந்தி அரக்கின்னு எழுதியிருக்காங்க. அது எழுதினது யாரு, அதை ரிலீஸ் பண்ணது யாரு? இன்பநிதி உதயநிதி மகன். ராகுல் காந்திக்கு சொன்ன உடனே ரொம்ப கோவப்பட்டார். ஐ வாண்ட் டு டாக் டு உதயநிதினு சொன்னாராம். why my grandma was characterized like this அப்படின்னு கோவப்பட்டிருக்கார். ஏன் என்னுடைய பாட்டியை வந்து கேவலப்படுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த குழப்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான நிலைமை தான் இருக்கிறது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்த விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது சார் அங்க சிபிஐ டெல்லியில? எனக்கு தெரிந்த மட்டும் லோதி ரோடு என்ற இடத்தில் சிபிஐ அலுவலகம் இருக்கிறது. 9வது மாடி கட்டிடத்தில் விஜய் அவர்களையும் டேவிட் அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டேவிட் அவர்களையும் பல தாவேகா நிறுவனர்கள் அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாரையும் ஒரு ரூம்ல உட்கார வச்சிருந்தாங்க. விஜய் தனியா ஆயிஷன் போய் பேசியிருக்காங்க. விஜய்க்கு தெரியாது அடுத்த ரூம்ல அந்த டிஜிபி தமிழ்நாடு உட்கார்ந்துருக்காருன்னுட்டு. விஜய் வந்து தமிழ்நாடு போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. தமிழ்நாடு போலீஸ் விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருது. தமிழக அரசாங்கம் ஒரு மாபெரும் சதி செய்தது என்று தான் விஜய் நம்புகிறார். அந்த சதி என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜியை பாதுகாப்பதற்காக தமிழக போலீசாரை என் மீது உசுப்பி விடுகிறார்கள், அதுக்கு சாட்சியம் தவறாக சொல்லுகிறார்கள். விஜய் சொல்லுவது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், இது ஒரு சதி திட்டம், இதை செய்தது செந்தில் பாலாஜி. இப்ப பாருங்க, அந்த இடத்துல போஸ்ட், அதாவது ப்ரீ டேட்டட் போட்டு லெட்டர் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும். நாங்க தான் உடல் தகனம் செய்ய சொன்னேங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு புதுசா இருக்கு. அதையும் சிபிஐ என்கொயரி பண்ண போறாங்க. ஸோ ஒரு கரூர் கேஸ்லேயே இன்னொரு கேஸ் வந்துடுச்சு இப்போ. ஸோ இதை வைத்து பார்த்தீங்கன்னா விஜய்
டெல்லியிலிருந்து செல்லும்போது ரொம்ப சந்தோஷமா தான் போனாரு. 19ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. அவர் வந்து 22, 23 தேதி கேட்டிருக்காரு. 19ஆம் தேதி அவர் வருவாராங்க சந்தேகமா தான் இருக்குது. சில வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள் சிபிஐயிலிருந்து கேள்விக்கு பதில் கொடுத்தால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று. போக போக தான் பார்க்கணுங்க இது எப்படி நடக்க போகுதுன்னுட்டு. ஆனால் விஜய் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டா பண்ணாரு. திமுக நினைக்கிறது விஜயை கிரஷ் பண்ணிடணும்னு, கசக்கி கசக்கி போடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு எதிரியா பார்த்தாங்க. இப்ப காங்கிரஸ் ஒரு எதிரியா வந்துடுச்சு. ஸோ 2 எதிரிகளை வைத்து கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுகவிடமிருந்து விலகி போவதற்குத்தான் அறிகுறியாக டெல்லியில் பேசுகிறார்கள் விக்ரம். விஜய் வந்ததும் அதனுடைய தொடர்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, கரூர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே விஜய் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசினாரு. மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியுடன் சொன்னாங்க. இப்போ ட்வீட் போட்டிருக்காங்களே ஜனநாயகனை பத்தி, மு.க. ஸ்டாலின் அனுமதி பெற்றாரா ராகுல் காந்தி? இளைய பாரதம் நேயர்கள் ராஜகோபாலன் விக்ரம் விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் சரி ஊழியர்களும் சரி இந்த இளைய பாரத வீடியோவை பார்க்கக்கூடிய திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி செய்யக்கூடிய திமுக முதுகில் கத்தியால் குத்துவதை, அரசியல் ரீதியாக திமுகவை பழி வாங்குகிறது காங்கிரஸ். சார் அதே மாதிரி இப்ப என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா சார், விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜகவோட தான் கூட்டணி வரலாம், என்டிஏ கூட்டணிக்கு தான் வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப காங்கிரஸோட கூட்டணி போறதுனாலதான் வந்து பாஜக கடுப்பாகி ஜனநாயக படமாகட்டும், அப்புறம் இந்த சிபிஐ ஆகட்டும், இந்த விசாரணை ஆகட்டும், இதெல்லாம் வந்து விஜயை கட்டுக்குள்ள கொண்டாடணுங்கிறதுக்காக பண்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுதே சார். அப்படி ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா விஜய் வந்து பாஜக தலைவர்கள் என்னிடம் சொன்னது, சீனியர் தலைவர்கள், அதை உண்மையை நான் இளைய பாரதம் நேயர்களிடமிருந்து இருட்டடிப்பு செய்யக்கூடாது. கிறித்துவ மெஷினரியினுடைய ஹேண்டில் தான் விஜய் என்று சொல்லுகிறார்கள் பாஜகவினர். நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க என்று உறுதியாக சொல்லுகிறார்கள் பாஜகவினர். வேணும்னா என்டிஏ உள்ள எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு வச்சுக்குங்க, எங்களோட வச்சுக்காதீங்க. ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கிம், நாகாலாந்து, அஸ்ஸாம் போன்ற இடங்களில் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பாஜகவிற்கு வேலை செய்கிறார்கள், ஓட்டு போடுகிறார்கள், இன்க்ளூடிங் கேரளா. ஆனா தமிழ்நாட்டில் அந்த கிறிஸ்டியன் மிஷனரி தான் டோட்டலி ஆன்டி பிஜேபி, அதுல வராதுன்னு தான் சொல்றாங்க. அதனால விஜய் வந்து மிக மிக இன்னலான இடுக்கான ஒரு கஷ்ட காலத்தில் இருக்காருங்க. அவருங்க எல்லாம் அரசியல் சாதாரண நினைச்சாரு, ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று இப்பதான் புரிந்து கொள்கிறார் என்று என்னிடம் விஜயிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக நெருங்கிய ஆப்த வழக்கறிஞர் என்னிடம் சொன்னார். இதை வச்சு பாத்தீங்கன்னா விஜயினுடைய பாலிடிக்ஸ இனிஷியல், அது பாருங்க விக்ரம், தமிழ்நாட்டில் எத்தனையோ மத சார்புடைய ஊர்வலங்கள், பண்டிகைகள், விழாக்கள் நடக்கின்றன, திருவிழாக்கள்லாம். வேளாங்கண்ணில பெரிய கூட்டம் நடந்தது, திருச்செந்தூர்ல நல்லா நடந்தது, அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் கூடிய நல்லா நடக்குது. விஜயே ஒரு 5 கூட்டம் நடத்தியிருக்காரு. 5th தான் அந்த கரூர் இருந்தது. எல்லா இடத்துலயும் இருந்தது. கரூர்ல ஒட்டியே அடிக்கிறாங்க, மீதி எல்லா இடத்துலயும் நிதானம் இருந்தது, நிசப்தமா இருந்தது. Why I am bit targeted by செந்தில் பாலாஜி கேட்கிறார். அதுக்கு பதில் வரல எங்க இருந்து. அந்த பதில் வர மட்டும் அவர் ராகுல் காந்தியோட தான் இருப்பாரு, பாஜகவுடன் வர மாட்டார். ஆனா இது இப்போ நம்ம விஷயத்தெல்லாம் விக்ரம், நீங்க 2-3 கேள்வி கேளுங்க, என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு, அதெல்லாம் சொல்லணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உங்க மனசுல சொல்லிடுங்க. ஏன்னா டெல்லியில இன்று காலை நான் கேள்விப்பட்டதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாங்கள் கேள்வி கேட்டு முடிங்க, நான் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார், நாங்களும் ஆர்வமா தான் இருக்கோம். ஏன்னா இங்க டெல்லியில் நடக்கிறதெல்லாம் யாருமே போட மாட்டேங்கிறாங்க சார் நியூஸா. அது இருட்டடிப்பு செய்வதுதான் தமிழக தொலைக்காட்சிகள், புதிய தலைவரை ஆகட்டும், தினத்தந்தி ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், கலைஞர் தொலைக்காட்சி ஆகட்டும், சன் டெலிவிஷன் ஆகட்டும், நியூஸ் 7 ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய தொலைக்காட்சிகள் என்று தான் நான் குறிப்பிட முடியும். 20ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் ஆரம்பம் விக்ரம். காலை 9 மணிக்கு இது ஆரம்பம். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் செயலாளருக்கு ஆளுநர் RN ரவி ஒரு இமெயில் அனுப்பி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதை தவிர உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமா பார்த்தீங்கன்னா, அன்று சட்டசபையில் RN ரவி பேசுவதற்காக உள்ளே நுழையும் பொழுது தேசிய கீதம் பாடிய பிறகு
தமிழக சட்டமன்றத்துடைய பேச்சை, அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் ஸ்பீச் ம். நேற்றைய முன்தினம் 13ஆம் தேதி ஆளுநர் லோக் பவனுக்கு அனுப்பிக்கப்பட்டது தமிழக நிதித்துறை செயலாளராக. இங்கே தமிழ்நாடுனுடைய கவர்னர்ஸ் அட்ரஸ் எல்லாம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தான் டிக்டேட் பண்ணுவார், எழுதுவார். அது சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆளுநர் 9 மணிக்கு வந்தார்னா சபாநாயகர் தேசிய கீதம் பாடப்படும். உடனே திமுக அமைச்சர்கள், திமுகவினர் ஒரு சலசலப்பை உண்டாக்க ஆசைப்படுகிறார்கள். ஆளுநர் அவரை வெளிநடப்பு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், பாஜக தரப்பிலிருந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் எழுதி கொடுத்திருக்காங்க. அதிமுகவிலிருந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதையும் தவிர தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளைகளை எல்லாம் உடனடியாக விவாதிக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு இல்லை என்று. ஆனா சீஃப் மினிஸ்டர் சட்டம் ஒழுங்கு இருக்குங்கிற எழுதி கொடுத்திருக்காரு. அதை ஆளுநர் படிக்க மறுக்க இருக்கிறார். ஆளுநரே சொல்லியிருக்கார், பொது வலைத்தளத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் தலித்துகளுக்கெல்லாம் அக்கிரமம் நடக்கின்றன, தமிழுக்கு எதிராக நடக்கிறது என்றெல்லாம். அவர் என்னென்ன கருத்தை பொது வலைத்தளத்தில் வைத்தாரோ அதே கருத்துக்களை தமிழக சட்டமன்றத்தில் எழுதாத இருக்கும் பொழுது படிப்பார் என்று தான் திமுகவினர் சலசலப்புக்கு ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் அப்பாவு அவர்களுக்கும் சபாநாயகருக்கும் தான் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. பாதுகாப்புடன் ஆளுநர் RN ரவியை வெளியே எடுக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் அவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு குன்றம் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது நடக்கும்.